வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது நம்மளோட மந்த்லி டிபிஆர் வீடியோ ஃப்ரம் அவர் டிபிஆர் ஜார். அண்ட் ஆல்சோ எக்ஸ்க்ளூசிவ்லி வி ஹாவ் சம் டிஐஒய் மினி புக்ஸ். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் வந்து நான் வந்து 3 ப்ராம்ஸ் புல் பண்ணியிருந்தேன். அண்ட் திஸ் மந்த் ஆல்சோ ஐ தாட் ஐ வில் புல் 3 ப்ராம்ஸ் அகெயின். லாஸ்ட் மந்த் ஆனால் நான் சொன்னேன் இந்த மாதம் வந்து ஐ பிக் 4 ப்ராம்ஸ்னு. பட் ஐ எம் சேஞ்சிங் இட் பிகாஸ் எனக்கு இந்த மாதம் கொஞ்சம் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு ரீசனாக கருதி ஐ வாஸ் ஒன்லி பிளானிங் டு பிக் 3 ப்ராம்ஸ். பட் இன்னைக்கு நம்ம இதுல இருந்து பிக் பண்ண போறதுல ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா, நான் ஆல்ரெடி இதுல இருந்து 3 ப்ராம்ப்ட் பிக் பண்ணி 3 புக் சூஸ் பண்ணி அதை நான் படிக்கவும் ஆரம்பிச்சேன். ஆக்சுவலி வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சு ஒரு 2 days கழிச்சு ஐ கேம் பேக் அண்ட் செக் த வீடியோ ஃபார் எடிட்டிங். ஸோ எடிட்டிங் பண்ணலான்னு பார்க்குறேன். சுத்தமா வீடியோல வந்துட்டு என்னோட வாய்ஸே சுத்தமா கேட்கல. லைக் பேக்ரவுண்ட் நாய்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து லோ குவாலிட்டியா இருக்கு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணும் அப்படின்னு தோணலை. ஸோ அது வந்து நான் டெலீட் பண்ணாம வச்சிருக்கேன். ஸோ டுடே வி கோனா டிஸ்கஸ் அபவுட் வாட் ஆல் ப்ராம்ஸ் ஐ புல்ட் அண்ட் அந்த ப்ராம்ஸுக்கு நான் என்னென்ன புக்லாம் சூஸ் பண்ணேன் அப்படின்னு அந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ அந்த வீடியோவை சேர்த்து வச்சு நான் கொஞ்சம் எடிட்டிங்லாம் பண்றேன். பட்டி டிங்கரிங் பார்த்து அந்த ப்ராம்ஸ் அப்லோட் பண்ற வீடியோலாம் நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ டுடே வில் பி டாக்கிங் அபவுட் தட். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த ஜார்ல இருந்து த ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் வி புல்ட் அவுட் வாஸ் த ஃபர்ஸ்ட் புக் இன் அ சீரீஸ். ஓகேவா, இந்த ப்ராம்ப்ட் வந்ததுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப சோகமாயிட்டேன். ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நான் நிறைய சீரீஸ்ல வந்து பாதியில இருக்கேன். லைக் ஒன் மோர் சீரீஸ் ஸ்டார்டிங் வாஸ் சோ ஓவர்வெல்மிங் ஃபார் மீ. பட் இந்த ஆக்சுவலி வந்துட்டு இதுக்கு பதில் இன்னொரு ப்ராம்ப்ட் வந்திருக்கலாம். நான் இன்னொரு ப்ராம்ப்ட் உள்ள எழுதி போட்டிருந்தேன், புக் விச் இஸ் a sequelனு. அது வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டார்டிங் ஒன் மோர் சீரீஸ் ஓவர்வெல்மிங். பட் அதே டைம்ல ஐ ஹாவ் a Shatami in my TBR. ஸோ அது கூட நான் சூஸ் பண்ணிருக்கலாம். பட் as you know, நான் ரீடிங் vlogல வந்து ஐ டுக் a good nibble on that book. ஸோ அதை வந்து ஸ்டார்ட் பண்றதா கன்சிடர் பண்ணலாமா இல்லைன்னு எனக்கு தெரியல. அண்ட் ரொம்ப சோதனைக்கு அப்புறமா வந்துட்டு we picked up Mile High. This is the first book in the Windy City series. இந்த புக் நான் பிக் பண்றதுக்கு வந்து முக்கியமான காரணம்னா, இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா என் டிபிஆர்ல வந்து ரொம்ப காலமா இருக்கு. அது ஒரு ரீசனா இருந்தாலும் ஐ வாஸ் திங்கிங் தட் this one is a hockey romance. So already we are in my I feel like I'm in my hockey era. இப்பதான் வந்து last month TBR pick பண்ணும்போது we picked the off campus series. So off campus series ஓட இந்த மாசம் வந்துட்டு இதை பிக் பண்ணா I'm also reading that series. இது படிக்கிற மாதிரி இருக்கும். So I'll be in the perfect hockey era. அந்த மாதிரி இந்த மாசம் I also read The Mistake by L. Kennedy, which is the second book in the off campus series. So இதை பிக் பண்ணா I feel like I'm in the perfect hockey era. So அதனாலதான் வந்து இந்த புக் நான் பிக் பண்ணியிருந்தேன். இது வந்து நான் படிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். இட்ஸ் கோயிங் டூ வெல். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாம் ஐபிஎல் பாக்குறோம்ல, கிரிக்கெட். ஸோ அந்த ஐபிஎல் சீசன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேயர்ஸ்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் வந்து டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து மேட்ச் வந்து ஒரு இடத்துல இருக்காது, இட் வில் பி ஹேப்பனிங் இன் டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ்ல. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஹாக்கி சீசன். ஸோ ஆப்வியஸ்லி வந்து நம்ம எம்எம்சி இஸ் அ ஹாக்கி பிளேயர். ஸோ அவருமே வந்துட்டு ஹில் பி டிராவலிங் ஃபார் த ஹோல் சீசன் இன் ஃபிளைட். ஸோ இந்த ஃபிளைட் அந்த ஹோல் சீசனுக்கு நம்ம அவர் FMC is going to be the air hostess. What do you call them? That hostess. So it's going to be so fun because I think it has a little bit enemies to lovers touch because on the Nushathil he's trying to annoy her and try to prove that she is working for him. ஸோ அந்த பிளாட் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அண்ட் இட்ஸ் ஸோ ஃபார். பட் நான் கொஞ்சம் பேஜ் தான் படிச்சிருக்கேன். ஐம் நாட் ஷுர் இஃப் ஐம் கோனா ரிக்ரெட் பிக்கிங் அப் திஸ் புக். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 600 page புக். ஆனால் வந்துட்டு எனக்கு எக்ஸாம்ஸ்லாம் வருது. இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்றேன்னா கம்மிங் சண்டே ஐம் ஹேவிங் எக்ஸாம். நெக்ஸ்ட் வீக்குக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, லைக் ஹோல் எக்ஸாம். ஸோ எக்ஸாம் டைம்ல ஒரு 600 page புக் பிக் பண்ணதுக்கு will I be regretting it or not அப்படின்றது வந்துட்டு நான் படிச்சு முடிச்சாதான் தெரியும். அண்ட் இதை எடுத்ததுக்கு ரிக்ரெட் பண்ணாம வைக்கிறதுக்காக எனக்கு செகண்ட் ப்ராம்ப்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு. நான் செகண்டா எடுத்த ப்ராம்ப்ட் வந்து பாத்தீங்கன்னா புக் லெஸ் தேன் 300 pages. ஸோ இதை நான் காம்பன்சேட் பண்ற விதமா ஒரு குட்டி புக் வந்துச்சு. அதுக்கு நான் பிக் பண்ண ஒரு புக் தான் வந்து சுதாமூர்த்தி த டே ஐ ஸ்டாப் ட்ரிங்கிங் மில்க். இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ். அதே வந்து இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் புக் ஸ்டோருக்கு போனப்போ இது பார்த்தோன்னே டக்குன்னு வாங்கிட்டேன். ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா when I was in my beginning of my reading journey I used to read so many சுதாமூர்த்தி புக்ஸ். எனக்கு வந்து பிகினிங் ஸ்டேஜஸ்ல வந்து நிறைய சுதாமூர்த்தி புக்ஸ் படிப்பேன். அதுக்கப்புறம் நம்மளோட எனட் பிரிட்டன், ஃபேமஸ் பை சீக்ரெட் 7 இதெல்லாம் தான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ். ஸோ இதை வந்து ஐ பாட் இட் ஃபார் ஜஸ்ட் 100 rupees in second hand book store. ஸோ இது பார்த்தோன்னே வாங்கிட்டேன்.
ஸோ இது வந்து இட்ஸ் வெரி வெரி ஷார்ட் புக், அரௌண்ட் 200 பேஜ் மட்டுமே இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி a குட் குவிக் புக், பட் திஸ் இஸ் நத்திங் நியர் மை ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, ஜஸ்ட் ஒரு காம் ரீடாக படிப்பேன். இட்ஸ் நத்திங் நியர் மை ஸ்டாண்டர்ட்ஸ். அண்ட் மூணாவதா எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் வந்துச்சு. தட் இஸ் ரீட் அ புக் தட் யூ மென்ட் டு ரீட் லாஸ்ட் இயர். அதாவது போன வருஷமே நீ படிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி இன்னும் ஷெல்ஃப்லயே ஒரு புக் வச்சிருப்ப பத்தியா, அதை எடுத்து படிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்ட் வந்துச்சு. அண்ட் ஃபார் தட் ப்ராம்ப்ட் ஐ பிக்ட் அப் த டாட்டர் ஆஃப் த டீப் பை ரிக் ரியோர்டன். இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்த்டே வந்து September 16. ஸோ லாஸ்ட் இயர் September 16ல இருந்து இப்போ we are in ஜூலையா, இன்னும் வரைக்கும் என் ஷெல்ஃப்ல தான் இருக்கு. திஸ் ஒன் வாஸ் கிஃப்டட் பை மை புக் பெஸ்டி. சும்மா சொல்ல வேணாம், நான் என் புக் பெஸ்டியை பத்தி ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோலயும் நூற்றுக்கு 100 தடவை சொல்லுவேன். ஸோ ஆப்வியஸ்லி வுட் ஹவ் நோன். ஸோ அவன் எனக்கு கிஃப்ட் பண்ண புக் தான் இந்த புக்கு. பட் வந்து நான் ஏன் எனக்கு இப்படி தோணுச்சுன்னு தெரியல. ரிக் ரியோர்டன் வந்து நிறைய சீரிஸ் எழுதியிருக்காரு, இன்க்ளூடிங் பர்சி ஜாக்சன். பர்சி ஜாக்சன் இஸ் ஒன் ஆஃப் நாட் மை ஃபேவரட்ஸ் பிகாஸ் நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் போது தான் வந்து பர்சி ஜாக்சன் படித்தேன். ஐ திங்க் ஐ ஷுட் ரெட் இட் வே பிஃபோர் தட். லைக் பர்சி ஜாக்சன் இஸ் பர்ஃபெக்ட்லி மேட் ஃபார் younger audience. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் ஏஜ் கம்மியாக இருக்கும் போது படிச்சுன்னா மேபி எனக்கு பர்சி ஜாக்சன் பிடிச்சிருக்கும். ஸோ பிக்கிங் அப் திஸ் புக் ஐ வாஸ் திங்கிங் இட் வாஸ் அ சீரிஸ். ஏன் எனக்கு அப்படி தோணுச்சுலாம் தெரில. ஸோ இந்த சீரீஸ்ன்றதுனால ஐ ஃபெல்ட் வெரி ஓவர்வெல்ம்டு. இன்னொரு சீரிஸ் ஆரம்பிக்கணுமான்னு. ஏன் எனக்கு சைக்கலாஜிக்கலா மென்டலா இது ஒரு சீரிஸ்ன்னு தோணுச்சுன்னு தெரில. மேபி இட்ஸ் பிகாஸ் இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 300 பேஜஸ். ஸ்டாண்ட் ஓலோனா இருந்து ஒரு கதையை சொல்லணும்னா ஒரு புக் பெருசா இருந்திருக்கலாம்ல அப்படின்னு என்னென்னமோ என் மைண்டுக்குள்ளேயே கால்குலேட் பண்ணிட்டு ஐ தாட் திஸ் ஒன் வாஸ் அ சீரிஸ். பட் 2 months பிஃபோர் தான் நான் கண்டுபிடிச்சேன் திஸ் இஸ் நாட் பார்ட் ஆஃப் அ சீரிஸ், திஸ் ஒன் இஸ் ஸ்டாண்ட் அலோன் சொல்லிட்டு. என் ஃப்ரெண்டே நான் வந்து கழுவி ஊத்துறான், இன்னுமாடி இந்த புக்கு படிக்காம ஷெல்ஃப்ல வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அவ ஆசை எதுக்கு வேணான்னு சொல்றதுன்னு சொல்லிட்டு இந்த புக் தான் வந்து நம்ம பிக் பண்ணியிருந்தேன். அண்ட் பிஃபோர் வி எண்ட் திஸ் வீடியோ, லெட்ஸ் டாக் அபவுட் அவர் மினி புக்ஸ் வி மேட். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நல்ல ஒரு ரீடிங் ஹாபி மாதிரி வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் மேக்கிங் திஸ் மினி புக்ஸ். நீ எல்லாம் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் வந்துட்டு குட்டி குட்டி புக்ஸ் இருக்கு உள்ள. ஓகேவா? தெரியுதா? இது வந்து ரீஅப்பியரன்ஸ் ஆஃப் ரேச்சல் பைஸ். இங்க கொஞ்சம் பெட்டிங் ஆன் யூ இருக்கு. இது வந்து ஆன் விங்ஸ் ஆஃப் பிளட் வந்து கொஞ்சம் குப்புற போட்டு கிடக்குது. ஸோ ஆல் தீஸ் புக்ஸ் இது வந்து இன்னும் வந்துட்டு மேக்கிங் ஸ்டேஜ் தான் இருக்கு. இன்னும் நம்ம நிறைய புக்ஸ் செய்ய வேண்டியது இருக்கு. அண்ட் இதுக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸுமே ஹெல்ப் பண்றாங்க. இது வந்து திஸ் ஒன் இஸ் வெரி வெரி கியூட் ஆக்சுவலி. ஆனா வந்து பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நானே வந்துட்டு என் வீடியோ நம்ம சேனல்லயே வந்துட்டு ஒரு குட் டுட்டோரியல் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் நான் பார்த்த வீடியோஸ்லாம் வந்துட்டு தே வில் பி ஆஸ்கிங் யூ டு பை ஃபோம் பேப்பர். ஃபோம் பேப்பர் இஸ் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ். பட் வந்து நீங்க வந்து வெறும் பேப்பர் வித் சம் கேன்வாஸ் ஸ்கில்ஸ், சிசர்ஸ், க்ளூ வச்சு வந்து இது பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் கொஞ்சம் அந்த பேப்பர் மடிக்கிறதுக்கு மட்டும் யூ நீட் சம் பேஷன்ஸ். அதனால அந்த பேஷன்ஸ் என்கிட்ட இல்லாதனால மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஹெல்பிங் அண்ட் திஸ் இஸ் ஸ்டில் இன் டெஸ்டிங் ஸ்டேஜ். ஸோ இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதை வச்சு ஒரு புக் ஷெல்ஃப் பண்றீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணது காரணம் இதுவே நம்ம டிபிஆரா மாத்திரலாம். லைக் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஜார் நம்ம வந்துட்டு இதுல இருந்து பிக் பண்ற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ பட் இதை வச்சு எக்ஸாக்டா நம்ம என்னதான்டா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் நான் வந்துட்டு எதுவுமே நான் படிச்ச புக்ஸ் கிடையாது. நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் டிபிஆர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்க வீடியோ. ஸோ பிஃபோர் கன்க்ளூடிங் திஸ் வீடியோ, திஸ் இஸ் அவர் பர்ஃபெக்ட் டிபிஆர். ஐ டோன்ட் நோ, I'm very excited to read Mile High. So yeah, I'm very very excited. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் guys, ரொம்ப சூப்பரா போய்கிட்டு இருக்கு. அண்ட் டாட்டர் ஆஃப் த டீப் இது எதை பத்தினே எனக்கு தெரியாது. இட்ஸ் அபவுட் சம்திங் ரிலேட்டட் டு, ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எஸ்தட்டிக்கா இருக்கும் guys. எஸ்தட்டிக்கா என்ன வளர்றேன் நான். இது பாருங்க, எல்லாம் பார்க்கும்போது எனக்கும் படிக்கணும்னு தான் தோணுது, ஆனாலும் படிக்காம வச்சிருக்கேன். திஸ் கிவ்ஸ் மீ த வைப் ஆஃப் ஹாரி பாட்டர். இந்த ஹாரி பாட்டர்ல கிரிஃபண்டோ அப்புறம் ரேவன் கிளா அப்படின்னு 4 ஹவுஸ் இருக்கும்ல, அது மாதிரி இதுல வந்து என்னமோ ஆக்டோபஸ், நம்மளோட ஷார்க்கு, அப்படி இப்படி டால்ஃபின்னு அப்படின்னு சொல்லிட்டு 4 ஹவுஸ்லாம் இருக்கு. அண்ட் இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு பையன் பிக்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐம் வெரி அஸ்தட்டிக் டு ரீட். ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த மந்த் வந்து படிக்க போறோம். அதர் புக்ஸ்லாம் கூட படிப்போம் நம்ம apart from these 3, but these are my priority reads. Hopefully I'll be able to read this. Actually வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு மன்னிப்பு கேட்க விரும்புறேன். நான் லாஸ்ட் மந்த் நம்ம டிபிஆர் வீடியோல ஐ
பிக் 3 ப்ராம்ஸ் அண்ட் நான் அதில் ஒரு புக் நான் படிக்கவே இல்லை. பட் தட்ஸ் நாட் மை மிஸ்டேக். ஆக்சுவலி அது நான் எப்படியாவது அந்த காப்பி என் கையில் வந்துடும் அப்படின்னு நினச்சேன். ஐ குடன்ட் ரீச் ஸ்டார் சைட். நான் எப்படியாவது ஆன்லைன்ல இல்லைன்னா வந்து புக்கை வாங்கியாவது படிச்சிடலான்னு படுத்தேன். ஆனால் லாஸ்ட் மந்த் நான் நிறைய கொஞ்சம் புக் ஹால்லாம் போனதுனால நிறைய புக்ஸ் ஆல்ரெடி வாங்கிட்டேன். ஸோ அப்பா கிட்ட வந்து கேட்கவும் கொஞ்சம் முடியல. ஸோ ஐ குடன்ட் ரீட் இட், சாரி கைஸ். பட் இந்த மாதம் கண்டிப்பாக தீஸ் 3 புக்ஸ் வி ஆர் ரீடிங். ஏன்னா நான் ஃபர்ஸ்டே வந்துட்டு இந்த புக்ஸாக கிடைக்குமா கிடைக்காதா எல்லாம் செக் பண்ணிட்டு தான் வந்து இந்த வீடியோவே எடுக்க உட்காந்தேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர். அண்ட் ஆல்சோ டு மென்ஷன் திஸ் இன் மை வீடியோ, எனக்கு வந்து 2-3 கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு, புக்கிஷ் கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. எனக்கு வந்து பார்க்கும் போதே நெஞ்சு குளுக்குளுன்னு இருக்கு. ஐ வாஸ் லைக் ஓகே, பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் டிஸ்கவரிங் மை சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி இனிமேவும் என் சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அண்ட் அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, பை பாய்.